சரியில்லை. Somewhere it was clumsy and எனக்கு disappointment. இன்னைக்கு ரெண்டு சைட்லயும் மனுஷா உங்க கையில பெருசா கிடையாது. So I think நீங்க ரெண்டு பேரும் உங்க கொரியோகிராஃபரோட சேர்ந்து you need to back up. நல்ல டைட்டா ஒர்க் பண்ணணும். And next time I don't want any guest appearance. Deepak and Monisha-க்காக நான் எந்திரிச்சு கை தட்டுற மாதிரி எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும். Okay? Do well. So Deepak and Monisha crucial round இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. இருக்குன்னு நம்ம ஜட்ஜஸ் முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கோர்ஸ் வேற கடைசில தான் சொல்ல போறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவா திருப்தியா இருந்திருக்காது. சோ நம்ம கலா மாஸ்டர் என்ன சொல்ல போறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். கலா மாஸ்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தீபக் அண்ட் மோனிஷா நீங்க ஹிஸ்டாரிக்கல் ரவுண்ட்ல ரொம்ப நல்லா டான்ஸ் இருந்தது, எக்ஸ்ட்ராடினரி டான்ஸ். பட் இது என்ன சப்ஜெக்ட் எனக்கு தெரியலையே, கதை புரியல, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி இங்க இயற்கை ரசிக்கிற மாதிரி இருப்பேன். இவங்க வந்து ரசிக்கிறீங்க. இந்திரலோகத்துல இருந்து இவங்க வருவாங்க, மோனிஷா வருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன நான் வந்துட்டு நடிச்சிட்டு இருப்பேன் ஆக்சுவலா. ஸோ அவங்க என்ன பார்த்துட்டு புல்லாங்குழல் கொடுத்துட்டு போவாங்க. இல்ல நீங்க விழுந்தீங்க, நான் விழுந்துருவேன். அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட வந்து இது மாதிரி ஒருத்தவங்க விழுந்திருக்காங்க மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதன் இல்ல எதுக்கு ஃப்ரெண்ட் விட்டு போனா அவங்க இது இந்திரலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவ இந்திரலோகத்துக்கு போறேன்னு உங்களை விட்டு போனா இவங்க வந்து என்ன பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்துட்டு நான் வந்துட்டு நடிப்பேன் கொஞ்சம். ஸோ அவங்க வந்து தண்ணி தெளிச்சு நீங்க பார்த்து நடிக்கிறீங்க. ஆமா நான் நடிச்சேன். என்ன அது என்ன கெமிஸ்ட்ரியே இல்லையே. ஒரு பாக்குறதுக்கு ஒரு மியூசிக் வேணும். இவ வந்து பிடிச்சா கை பிடிச்சோன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு லுக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப என்னை கூப்பிட்டாலும் நீங்க இந்த புழாங்கல்ல ஊதுனா கண்டிப்பா நான் வருவேன். அந்த கிளாரிட்டி வேணும்ல. சோ நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பூ சம்பந்தப்பட்ட இந்த படத்துல எந்த பூ வந்திருக்கு இந்த பாட்டுல? எந்த பாட்டு? பூ சம்பந்தமா? சோ பூ சம்பந்தப்பட்டது கொஞ்சம் எடுத்திருக்கணும். நீங்க எல்லாருமே தப்பா நினைக்கிறீங்க. அந்த காலத்துல எல்லாமே பெருசு பெருசா தான் பண்ணுவாங்க, சின்னதா பண்ண மாட்டாங்க. நீங்க இவ்வளவுதான் வச்சோம் மோனிஷா. எல்லாமே பெருசு பெருசா பண்ணுங்க. பிராட் ஆக்ஷன்ஸ். அவங்க கால் நீங்க லலிதா பத்மினி ராகினி அவங்க மேடம் அவங்களோட டான்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கால் அப்படி தூக்குன அந்த கையை டச் பண்ணும். பட் நான் சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேகட்டும். ஸோ ரொம்ப காமெடி வச்சாலும் போர் அடிச்சிடும். நல்லா பிரகாஷ் பண்ணா பாட்டு கேட்க இனிமையா இருந்து, கொரியோகிராஃபி நல்லா இருந்து. அது மாதிரி ராஜா ஆடக்கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுமா. பரதநாட்டியம் டான்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. என்ன கெட்டப் போட்டாலும் டான்ஸ் ஆடுவாங்க. என்ன மோனிஷா, யூஆர் கிளாசிக்கல் டான்ஸர். என்ன கெட்டப் பண்ணாலும் அதுக்கு நம்ம தப்பே கிடையாது. டான்ஸ் எந்த விதமான கெட்டப் போட்டாலும் ஆடலாம். கான்செப்ட் எப்பயுமே போகும்போது கரெக்ட் கான்செப்டா இருக்கணும், இல்லைன்னா போர் அடிச்சிடும். ஓகே, இன்னும் நீங்க கொஞ்சம் ஏன்னா இப்போ டைட்டா இருக்கும்போது டோட்டலி இப்போ நீங்க லாஸ்ட் எபிசோட் ரொம்ப அழகா பண்ணீங்க, கிளாசிக்கல் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அதான் பண்ணுங்க. ஓகே, குட் லக். விரும்பி போயிட்டு இருக்க இந்த ரவுண்ட்ல அடுத்தது யார் எலிமினேட் ஆக போறாங்க தெரியல. பட் இருந்தாலும் இந்த மேடையில உங்களுக்காக அடுத்தபடியாக பெர்ஃபார்ம் பண்ண போறது பாபி அண்ட் ஸ்வர்ணா. ரோசி, ஐஸ்கிரீம் போன்று குளிர்ச்சி தரும் உன் ஐஸும், அந்த ஐஸினால் நீ பார்க்கிற நைஸும், நயா பைசா பேசின் நடுசன் திறன் நீ வளர்த்திருக்கும் 1.25 இன்ச் சைஸ் நோசும், லூசாக நீ அணிந்திருக்கும் நெக்லேஸும், நீ பிரீஸ் வாங்கும் கிரேஸும் என் இதயத்தை பீஸ் பீஸ் ஆக்குகிறது கண்ணே. அத்தா தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மாலையில் சந்தித்தேன், மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்டித்தேன், காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன், கைகளை மன்னித்தேன். கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ, குயில் கொண்ட வேளையிலே குளித்த
தாமரை கன்னங்கள் தேமலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்டித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் அன்பே, நாராசம் ததும்பும் உங்கள் பிம்ப சந்திரவதனம்தான் எனக்கு மடிமுகம். உங்கள் அழகு முகம் என் உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொண்டு விட்டது. பொங்கல், நீங்கள் எப்பவுமே பெருத்தான். நீயே தான் எனக்கு மணவாட்டி நீயேதான் எனக்கு மணவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி நானேதான் உனக்கு விழிகாட்டி இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி கொடுத்து வைத்தவள் நானே எடுத்துக் கொண்டவன் நீ எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே நானேதான் உனக்கு மணவாட்டி உன்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் தீமாட்டி நீதான் எனக்கு வீமாட்டி என்னை வாழ வைக்க காத்திருக்கும் வழிகாட்டி கண்கள் இருக்க தோரணம் ஏனோ கைகள் இருக்க மாலைகள் ஏனோ கண்கள் இருக்க தோரணம் ஏனோ கைகள் இருக்க மாலைகள் ஏனோ உள்ளம் இருக்க மணவரை ஏனோ ஒரு மனதானால் திருமணம் ஏனோ உன்னை நினைத்தே பிறந்தவள் நானே உலகை அதனால் மறந்தவள் தானே இறைவனாலே எழுதி வைத்தானே இருவரை உலகாய் இணைய வைத்தானே சத்தியமாக எத்தனை பிறவி சேர்ந்து வாழ்ந்தோம் யார் அறிவாரோ நாம் அறிவோமே நீங்க மாநாடு மேலோட பாபி தானே? அதாவது இது வரைக்கும் வெளியில போகும்போது யாரும் அவனை கேட்கலையா நீங்க மாநாடு மேலாட பாபி தானே, அது ரொம்ப ஃபீலிங்கா, அதனால அதனால நான் கேட்டேன்டா இன்னைக்கு உனக்காக. ஓகே, பாபி அண்ட் ஸ்வர்ணா, நீங்களும் ரொம்ப அழகான சாங் செலக்ட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கங்கிறது பாப்போம். கேன் வி ஸ்டார்ட் ஆஃப் வித் நமிதா மேடம்? Bobby and Swarna,
ஐ டோன்ட் நோ அக்கா என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை பிகாஸ் வி என்ஜாய்ட், பட் ஐ திங்க் டூ குட். புரியுதா? அண்ட் தெரியாது இன்னைக்கு என்ன இருக்கா, எல்லாம் கண்டெஸ்டன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி எவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆல் ஆஃப் யூ. நிஜமா நான் சொல்றேன், இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஆல் தி ஜட்ஜஸ். அண்ட் அதான் கேக்கி நிஜமா அது பாபி தான், ரியலி எவ்வளோ மெச்சூர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அந்த இப்ப சொல்ற டயலாக் அவள கவிதையில இங்கிலீஷ்ல பேசினல. மாஸ்டர் இன்னைக்கு பூங்கறனால குஷ்பு மேமுக்கு சொல்லலாம். மேம் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேற, இது வேற மேம். இட்லி